ஜெயலலிதா என்னும் நான், கே பழனிசாமி என்னும் நான், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான், ஒரு நாள் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு, நீ செத்த. ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு வணக்கம். வாய்மை அரசியல் அறிவோம். சட்டமன்ற தேர்தல் 2026 வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை பொறுத்து நம்ம தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய தொகுதியில் வாரியாக நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அந்த தொகுதிகளில் இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வெற்றி பெற்றிருந்தாங்க, தற்போது யார் சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிறாங்க, அடுத்து யாரு உத்தேசக்கல வேட்பாளர் பட்டியலில் இருக்கிறாங்க, ஒவ்வொரு தொகுதியிலையும் எஸ்ஆர் படித்து மூலியமா எத்தனை வாக்காளர்கள் நீக்கம் செஞ்சிருக்காங்க, இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 5 தொகுதிகள், திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, அம்பாசமுத்திரம், ராதாபுரம் மற்றும் நாங்குநேரி, இந்த 5 தொகுதியை பத்தி பார்க்க போறோம். இந்த 5 தொகுதியை பத்தி வரலாறு நம்ம பார்ப்போங்க. திருநெல்வேலி தொகுதி, திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி 2016 ஆண்டு திமுகவை சேர்ந்த ஏஎல்எஸ் லட்சுமணன் வெற்றி பெற்றார். 2021 ஆண்டு பாஜகவை சேர்ந்த நயினார் நாகேந்திரன் வெற்றி பெற்றார். திருநெல்வேலி தொகுதியில் இதுவரைக்கும் நடைபெற்ற தேர்தலில் அதிக முறை 7 முறை அதிமுக வென்றுள்ளது, 6 முறை திமுக வென்றுள்ளது, 3 முறை காங்கிரஸ் வென்றுள்ளது, ஒரே ஒரு முறை பாஜக வென்றுள்ளது. முதல் முறையாக 2021 ஆண்டு பாஜக வென்றுள்ளது. 2025 ஆண்டு ஜனவரி நிலவரப்படி 3,02,715 வாக்காளர்கள் இருந்தனர். 2026 ஆண்டு எஸ்ஆர் ஃபைனல் ரிப்போர்ட் படி 2,73,520 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். திருநெல்வேலி தொகுதியில் எஸ்ஆர் படித்தின் மூலமா நீக்கப்பட்ட வாக்கள் 29,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்களை நீக்கம் செஞ்சிருக்கிறாங்க எஸ்ஆர் படித்தின் மூலமா. திருநெல்வேலி தொகுதியில் உத்தேச கள வேட்பாளர்கள் டிஎம்கேல டாக்டர் KSS ரவி மத்திய மாவட்ட மருத்துவமனை அமைப்பாளர், எஸ் சுப்பிரமணியன் நெல்லை மேற்கு மாநகர பொறுப்பாளர், மாலைராஜா எக்ஸ்-எம்எல்ஏ, ராமகிருஷ்ணன் மாநகராட்சி மேயர், KR ராஜு துணை மேயர், SV சுரேஷ் இவங்கெல்லாம் போட்டியிட விரும்புறாங்க. ஏடிஎம்கேல தச்சை கணேசராஜா மாநகர செயலாளர் போட்டியிட விரும்புகிறார். பிஜேபியில நயினார் நாகேந்திரன் சிட்டிங் எம்எல்ஏ போட்டியிட விரும்புகிறார். MP நாகராஜ் பாஜக வடக்கு மாவட்ட பொதுச் செயலாளர் போட்டியிட விரும்புகிறார். வாக்கு வங்கி திருநெல்வேலி தொகுதியில வாக்கு வங்கி தேவேந்திர குல வேளாளர், பிள்ளைமார், தேவர், சைவ வேளாளர், யாதவர், குலாளர் மற்றும் இஸ்லாமியர் மற்றும் இதர மக்களும் இருக்காங்க, இதர சமூகத்தினர் இருக்கிறாங்க. தற்போது நிலவரப்படி திருநெல்வேலி தொகுதி அதிமுக சாதகமான தொகுதியாக உள்ளது. ஆயினும் திருநெல்வேலி பாத்தீங்கன்னா கண்டிப்பா சவுத் பெல்ட்ல கனிமொழி MP அவங்க தலைமையில கண்டிப்பா திமுக வெற்றி பெறணும்ன்ற ஒரு அசைன்மெண்ட்டை முதல்வர்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வரக்கூடிய அந்த தேர்தல் பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில பயங்கர டஃபா இருக்கும். ஸோ நயினார் நாகேந்திரன் இங்க வெற்றி பெறக்கூடாதுன்றதுக்கு பயங்கரமான ஒரு வேலைகள் போயிட்டு இருக்கு. ஸோ பார்ப்போம். சட்டமன்ற தொகுதி பாளையங்கோட்டை 2016 ஆண்டு TPM மொஹிதீன் கான் திமுக சேர்ந்த வெற்றி பெற்றார். 2021 ஆண்டு திமுக சேர்ந்த M அப்துல் வஹாப் வெற்றி பெற்று தற்போது சிட்டிங் எம்எல்ஏ M அப்துல் வஹாப். பாளையங்கோட்டை தொகுதியில் இதுவரைக்கும் நடந்த தேர்தலில் அதிக முறை 6 முறை திமுக வென்றுள்ளது, 3 முறை அதிமுக வென்றுள்ளது, 2 முறை முஸ்லீம் லீக் கூட்டணியில் திமுக கூட்டணியில் 2 முறை வென்றுள்ளது. ஆஸ் பர் 2025 ஆண்டு ஜனவரி நிலவரப்படி பாளையங்கோட்டை தொகுதியில் 2,76,561 வாக்காளர்கள் இருந்தனர். 2026 ஆண்டு எஸ்ஆர் ஃபைனல் ரிப்போர்ட் படி 2,55,130 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். பாளையங்கோட்டை தொகுதியில் எஸ்ஆர் படித்தின் மூலமா 21,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். பாளையங்கோட்டை தொகுதியோட உத்தேச கள வேட்பாளர்கள் டிஎம்கேல அப்துல் வஹாப் சிட்டிங் எம்எல்ஏ போட்டியிட விரும்புகிறார். முன்னாள் அமைச்சர் TPM மொஹிதீன் கான் மீண்டும் போட்டியிட விரும்புகிறார். ஏடிஎம்கேல KJC ஜெரால்டு மாவட்ட பேரவை செயலாளர் போட்டியிட விரும்புகிறார். பாளையங்கோட்டை தொகுதியோட வாக்கு வங்கி இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், நாடார், முக்குலத்தோர், யாதவர் மற்றும் இதர சமூகத்தினர் இருக்கிறாங்க. ஸோ தற்போதைய நிலவரப்படி உங்களுக்கு பாளையங்கோட்டை தொகுதி திமுகவுக்கு சாதகமான தொகுதியாக உள்ளது. அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதி 2016 ஆண்டு முருகையா பாண்டியன் அதிமுக சேர்ந்த முருகையா பாண்டியன் வெற்றி பெற்றார். 2021 ஆண்டு அதிமுக சேர்ந்த இசக்கி சுப்பையா வெற்றி பெற்று தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏ அமர்ந்துள்ளார். ஸோ அம்பாசமுத்திரம் தொகுதியில் இதுவரைக்கும் நடைபெற்ற தேர்தலில் அதிக முறை அதிமுக வென்றுள்ளது, 6 முறை வென்றுள்ளது. காங்கிரஸ் பாத்தீங்கன்னா 2 முறை வென்றுள்ளது, திமுக 2 முறை வென்றுள்ளது, CPM 2 முறை வென்றுள்ளது. 2025 ஆண்டு ஜனவரி நிலவரப்படி அம்பாசமுத்திரம் தொகுதியில் 2,58,641 வாக்காளர்கள் இருந்தனர். 2026 ஆண்டு எஸ்ஆர் ஃபைனல் ரிப்போர்ட் படி 2,25,714 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். அம்பாசமுத்திரம் தொகுதியை பொறுத்தளவு தற்போது எஸ்ஆர் பட்டியல் மூலமா 32,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். 32,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். உத்தேச கள வேட்பாளர்கள் அம்பாசமுத்திரம் தொகுதியோட உத்தேச கள வேட்பாளர்கள் டிஎம்கேல ஆவுடையப்பன் 2021 ஆண்டு போட்டியிட்டவர் மனோஜ் பாண்டியன், கணேஷ்குமார் ஆதித்தன் விவசாய அணி, அட்வொகேட் A பிரபாகரன் தலைமை செயற்குழு உறுப்பினர். ஏடிஎம்கேல இசக்கி சுப்பையா சிட்டிங் எம்எல்ஏ போட்டியிட விரும்புகிறார். காங்கிரஸ்ல BP துரை கிழக்கு மாவட்ட தலைவர் போட்டியிட
விரும்புகிறார். அம்பாசமுத்திரம் தொகுதியோட வாக்கு வங்கி தேவர், நாடார், பிள்ளைமார், கோனார் மற்றும் பட்டியல் சமூகத்தினர், இது மூலமா ஏனைய சமூகத்தினரும் இருக்கிறாங்க. தற்போதைய நிலவரப்படி அம்பாசமுத்திரம் தொகுதி அதிமுகவுக்கு சாதகமான தொகுதியாக அமைந்துள்ளது. ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி 2016 ஆண்டு என்பதுரை ஏடிஎம்கே சேர்ந்த எஸ் என்பதுரை வெற்றி பெற்றார். 2021 ஆண்டு எம் அப்பாவு தற்போது இருக்கக்கூடிய சபாநாயகர் வெற்றி பெற்று சிட்டிங் எம்எல்ஏ அவரு. ராதாபுரம் தொகுதியில இதுவரை நடந்த தேர்தலில் அதிக முறை திமுக 3 முறை வென்றுள்ளது, அதிமுக 2 முறை வென்றது, காங்கிரஸ் 2 முறை வென்றுள்ளது, சுயேட்சை 1 முறை, தேமுதிக 1 முறை, தமாக 1 முறை வென்றுள்ளது. ஆஸ் பர் 2025 ஆண்டு ஜனவரி நிலவரப்படி 2,70,491 வாக்காளர்கள் இருந்தனர். எஸ்ஆர் பட்டியல் மூலம் 2,44,480 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். ராதாபுரம் தொகுதியில எஸ்ஆர் பட்டியல் மூலம் 26,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். உத்தேச கள வேட்பாளர் ராதாபுரம் தொகுதியோட உத்தேச கள வேட்பாளர் டிஎம்கேல சிட்டிங் எம்எல்ஏ அப்பாவு போட்டியிட விரும்புகிறார். அவரோட சன் அலெக்ஸ் போட்டியிட விரும்புகிறார். பிஎஸ்ஆர் ஜெகதீஷ், கிரகாம்பல், ஞான திரவியம், ஜோசப் பெல்சி போட்டியிட விரும்புகின்றனர். ஏடிஎம்கேல மைக்கேல் ராயப்பன், சவுந்தரராஜன், ஜான்சிராணி போட்டியிட விரும்புகின்றனர். காங்கிரஸ்ல விபி துரை, ஜேசுராஜா, முருகன், மைக்கேல் போட்டியிட விரும்புகின்றனர். பிஜேபியில அம்மா செல்வகுமார், தமிழ்ச்செல்வன், ராமகிருஷ்ணன் போட்டியிட விரும்புகின்றனர். ராதாபுரம் தொகுதியோட வாக்கு வங்கி நாடார், மீனவர், பட்டியல் சமூகத்தினர், யாதவர். தற்போதைய நிலவரப்படி ராதாபுரம் தொகுதி திமுகவுக்கு சாதகமான தொகுதியாக உள்ளது. சட்டமன்ற தொகுதி நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி 2016 ஆண்டு காங்கிரஸ் சேர்ந்த எச் வசந்தமுகர் போட்டியிட்டு வென்றார். 2019 ஆண்டு அதிமுக சேர்ந்த வி நாராயணன் போட்டியிட்டு வென்றார். இடைத்தேர்தலில் 2021 ஆண்டு காங்கிரஸ் சேர்ந்த ரூபி ஆர் மனோகரன் வெற்றி பெற்று தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏ ரூபி மனோகரன். நாங்குநேரி தொகுதியில் வரைக்கும் நடைபெற்ற தேர்தலில் 5 முறை அதிமுக வென்றுள்ளது, 3 முறை காங்கிரஸ் வென்றுள்ளது, 2 முறை திமுக வென்றுள்ளது, 1 முறை இபோக வென்றுள்ளது, 1 முறை ஜனதா கட்சி வென்றுள்ளது, 1 முறை அதிமுக கூட்டணி வென்றுள்ளது. ஆஸ் பர் 2025 ஆண்டு ஜனவரி நிலவரப்படி 2,94,800 வாக்குகள் இருந்தன. 2026 ஆண்டு எஸ்ஆர் ஃபைனல் ரிப்போர்ட் படி 2,54,420 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். நாங்குநேரி தொகுதியில எஸ்ஆர் படித்த மூலியம் நீக்கப்பட்ட வாக்குகள் 40,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். நாங்குநேரி தொகுதியோட உத்தேச கள வேட்பாளர் டிஎம்கேல கிரகாம்பல் கிழக்கு மாவட்ட செயலாளர் போட்டியிட விரும்புகிறார். ஏடிஎம்கேல கணேசராஜா நாராயணன் எக்ஸ் எம்எல்ஏ போட்டியிட விரும்புகிறார். காங்கிரஸ்ல சிட்டிங் எம்எல்ஏ ரூபி மனோகரன் போட்டியிட விரும்புகிறார். அட்வொகேட் காமராஜ், பால்ராஜ் போட்டியிட விரும்புகின்றனர். பிஜேபியில நயினார் நாகேந்திரன், ஸ்ரீ பாலாஜி, நயினார் நாகேந்திரோட சன் ஸ்ரீ பாலாஜி போட்டியிட விரும்புகிறார். நாங்குநேரி தொகுதியோட வாக்கு வங்கி தேவேந்திர குல வேளாளர், நாடார், யாதவர், முக்குலத்தோர், கிறிஸ்தவர் மற்றும் இதர சமூகத்தினர் இருக்கிறாங்க. இன்றைய நிலவரப்படி தற்போதைய நிலவரப்படி நாங்குநேரி தொகுதி திமுகவுக்கு சாதகமான தொகுதியாக உள்ளது. இந்த வீடியோல நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, அம்பாசமுத்திரம், நாங்குநேரி, ராதாபுரம் இந்த 5 தொகுதிகளில் இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வென்றிருந்தாங்க, தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏ, அடுத்து உத்தேச கள வேட்பாளர் யாரெல்லாம் இருக்கிறாங்க, எஸ்ஆர் படித்த எத்தனை வாக்காளர்களை நீக்கம் செஞ்சிருக்காங்க, அந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் பார்த்தோம். அடுத்து வரக்கூடிய உங்க மாவட்டத்தில் உங்க தொகுதியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.